கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் கூட நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யம் என்கிறதான ஒரு வார்த்தை காணப்படுகிறது. பணம், பொருள், செழிப்பு, வீடு, வாசல், எல்லா பொருட்களும் தான் அந்த ஐஸ்வர்யத்திலிருந்து வருகிறது. ஒரு மனிதன் ஐஸ்வர்யமாக இருக்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறான். தரித்திரத்தில் வாழ்கிறது அவனுக்கு அழைக்கப்படவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் பார்க்கின்ற பொழுது அநேக மக்கள் நல்ல பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கைக்கு உள்ளாக நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் படுகிற கஷ்டங்களும் வேதனைகளும் எண்ணிலடங்காத காரியங்கள். நான் ஒரு சில வீட்டுகளெல்லாம் பார்த்துருக்கிறேன். அவர்களுக்கு அதிக வீடுகள், கார்கள், நல்ல செழிப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாத பிள்ளைகள், மனநோயாளிகள் இப்படியெல்லாம் இருப்பாங்க. அவருக்கு அந்த பணக்கார மனிதனுக்கு, ஐஸ்வர்யவானுக்கு வீட்டில் நைட் இரவில் படுத்தாக்க தூக்கம் வராது. சாப்பிட விருப்பம் இருக்கும், ஆனால் எந்த ஒரு பொருளையும் சாப்பிட முடியாதபடிக்கு வியாதியெல்லாம் இருக்கும். அதான் அந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஐஸ்வர்யத்தை பெறுகிறது காரியம் அல்ல, அதை எந்த வழியில் நம்ம சம்பாதிக்கிறோம் என்பதை பார்த்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதோடு கூட அவர் சொல்கிறதான ஒரு காரியம், நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஐஸ்வர்யம் எதுவாக இருந்தாலும் அதோடு கூட அவர் ஒரு காலத்திலும் வேதனையை கூட்டார். அது நமக்கு வந்த ஐஸ்வர்யமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பின்வரும் தலைமுறைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய் காணப்படும். அப்படிப்பட்டதான நிலை கர்த்தருடைய கரம் அதில் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் கூட அதில் பிரயோஜனம் இல்லாததாய் காணப்படும். ஆகவே இந்த நாளில் இந்த சிந்தனையை நம் மனதில் கொண்டவர்களாய் காணப்படுவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து நீங்கள் சொன்ன காரியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள, காத்துக்கொள்ள வழிநடத்துங்க. நமக்கு பயப்படுகிற வாழ்க்கையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையாக, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான நாளாக அமையட்டும்.